கடந்த 4 வருடத்தில் நடந்த ஒரு சின்ன முன்னோட்டமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2018ஆவது ஆண்டு 18ஆவது வருஷம் மயிலாப்பூரில் ஒரு குறியீட்டோட இந்த வானம் திருவிழா தொடங்கப்பட்டது. 3 நாட்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான ஆக்டிவிஸ்ட்டு, எழுத்தாளர்கள், கலைஞர்கள் பல பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்டோட எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒரு பொது மேடையில் ஒரு பீஃப் பிரியாணியோட ஒரு திருவிழா வந்து மயிலாப்பூரில் தொடங்கப்பட்டது. 2018 முதல் முறையாக வானம் திருவிழா அப்படி தான் தொடங்கப்பட்டது. அந்த 2018 தொடங்கி இடையில் கொரோனாவால் ஒரு 2 ஆண்டுகள் தடைப்பட்டாலுமே கூட இது 4வது வருடமாக தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. நிறைய பேர் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் வெவ்வேறு நபர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அளவில் யார் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினாலும் அதன் அளவில் அது சிறப்பாக இன்னி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. நடத்துகிற ஆட்கள் தொடர்ச்சியாக மாறினாலுமே கூட இதை எப்பாடுபட்டாவது எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலுமே கூட இதை ஒவ்வொரு வருடமும் எப்படியாவது நடத்தியே தீர வேண்டும் என்று இதை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்ற இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கு உங்களது சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் நான் ரொம்ப என்ன சொல்கிறது, நான் ஏதோ ஒரு வகையில் நான் நன்றியை தான் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். ஏன்னா நான் உள்ளேருந்து பார்க்குறப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நடத்துவது வந்து எவ்வளோ சிரமம், எவ்வளோ வந்து நமக்கான ப்ராக்டிக்கலாக நமக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய சிக்கல்கள், ஒரு அரங்கு பார்க்குறதுலேருந்து நம்மளுடைய ஷெட்யூல் என்னவாக இருக்கிறது, நம்ம என்ன தலைப்புகள் வைக்கிறோம், யார் ப்ளே பண்ண போகிறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கணக்கில் கொண்டு நிறைய நிராகரிப்புகளுக்கு மத்தியில் அதை வந்து ஒரு பூதாகாரப்படுத்தி அதை ஒரு அரசியலாக பேசாமல் அந்த இடத்த மௌனமாக கடந்து போயிட்டு இதை நிகழ்த்தி காட்டணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் வானம் இப்போ கலைத்திருவிழா தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஒரு நோக்க உரை அப்படின்னா இதை பற்றி இந்த நிகழ்ச்சியாக நடக்க போது நான் ஒன்று 2 வரியில் சொல்லாமல் எனக்கு சில விஷயங்கள் இதை பற்றி சொல்கிறது இருக்குது, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து மிக சமீபத்தில் நான் வந்து ஒரு 20 நாட்கள் வந்து ஐரோப்பியா பயணமான பொழுது நான் வந்து என்னுடைய நண்பரோடு நான் போனாலும் அவனை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள், நான் அவனை கடைசி 5-6 நாள் தான் நான் அவங்க கூட சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து நான் ஐரோப்பியாவில் நான் வேறு எங்கேயுமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடங்கள் எதுவுமே நான் போகல. உலகமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐரோப்பியா வந்து கலைக்கு வந்து ரொம்ப ஒரு பேர் போனது. பிரம்மாண்டமான கட்டிடங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டரான பெயிண்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம், பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ், இன்றைக்கி உலகமே வேந்திருக்கக்கூடிய மாஸ்டர் மியூசிஷியன்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த கேலரி எல்லாம் போய் பார்ப்போம், அங்கே இருக்கிற அரசியலில் போய் பார்ப்போம், அங்கே இருக்கிற ஈவெண்ட்ஸ் எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்ப்போன்றதான் என்னுடைய மெயின் அஜெண்டாவாக இருந்தது. அப்படி நான் போய் பார்க்குறப்போ கடந்த 200 வருஷத்தில் வந்து உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. என்னென்னா 2 வேர்ல்டு வார் நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறம் சிறிய நாடுகளுக்குள்ளே இருக்கிற போர், இப்போ உதாரணத்துக்கு வந்து வியட்நாம் போர் வந்து எவ்வளோ வருஷமாக தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இது மாதிரி உலகமே கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத லட்சக்கணக்கான உயிரிழப்புகள் இந்த கடந்த 200 வருடமாக நடந்திருக்கிறது. ஆனால் உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கான அந்த எல்லைகளை தீர்மானித்து இதுக்கு மேலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, அப்படி பிரச்சனை வந்ததுன்னா அதை வந்து தட்டி கேட்பதற்கான ஒரு கமிட்டியை அமைத்து அதனால் இருந்தனால்தான் ஓரளவுக்கு அமைதியாக வந்து இந்த உலகம் இப்போது இயங்கிட்டு இருக்கு. ஆனால் கடந்த 300-400 வருடத்தில் மிகப்பெரிய பிரளயத்தை வந்து இந்த பூமி சந்திச்சிருக்கு. இவ்வளவு பெரிய அடக்குமுறைகளின் மூலமாக தன்னுடைய அரசியலையும் தன்னுடைய பண்பாட்டையும் நிறுவி கொண்டிருந்த வரலாற்றுக்கு மத்தியில் கடந்த 200 வருடங்கள் இப்போ வந்து கலை மட்டும்தான் வரலாற்றில் தன்னுடைய இருப்பை தக்க வைக்கும்னு புரிஞ்சதுனால கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான டாலர் மணிகளை வந்து இந்த நாடுகள் தங்களுடைய வரலாற்றை நிறுவுவதற்காக செலவு செஞ்சிட்ருக்கிறாங்கன்றதை நீங்கள் போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட வேர்ல்டு வாரில் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போன பல கட்டிடங்களை வந்து பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி திரும்ப, அது எதுவுமே வந்து பழைய காலத்து கட்டிடம் கிடையாது, ஆனால் அவ்வளோ செலவு பண்ணி அதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து
ஒரு மொசாட்டோடைய வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து வியன்னாவில் அவர் வாழ்ந்த வீட்டில் ஒரு சுவரில் ஒரு கடிதம் இருக்குது. அது வந்து மொசாட் வந்து ஒரு சர்ச்சுக்கு எழுதின கடிதம். அந்த கடிதத்தில் வந்து அவருக்கு ரொம்ப வறுமையில் இருக்கிறப்போ ஒரு சர்ச்சுக்கு வந்து வேலை கேட்டு அந்த லெட்டர் எழுதியிருக்கிறாரு. நான் வந்து அந்த கடிதத்தை நான் படிக்கிறப்ப என்னை அறியாமல் எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டு மாஸ்டர்ஸ் இன்னிய வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு சர்ச்சுக்கு வந்து வேலை கேட்டு வந்து சர்ச்சில் வாசிக்கிறதுக்கு வேலை கேட்ட கடிதம் எழுதின அந்த வீட்டில் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வீணை அது அவருடைய சொந்த ஊர் கிடையாது, அது அவருடைய சொந்த வீடு கிடையாது. அவர் குறிப்பிட்ட காலம்தான் வேணாலும் அந்த வீட்டில் தங்கியிருக்காரு. ஆனாலுமே கூட அந்த வீடை வந்து அந்த அரசாங்கம் இன்றைக்கி பாதுகாத்து அந்த கலைஞனை வந்து இன்றைக்கி வந்து பாதுகாக்கணும்னு நினைக்குது. எங்களுக்கும் அந்த கலைஞனுக்குமான ஒரு சொந்தம் இருக்குதுன்னு நினைக்குது. அப்படின்னா இன்றைக்கி கலையினுடைய வடிவத்தை நம்ம இடதுசாரி அரசியல் பேசுகிறவர்களோட, முற்போக்கு அரசியல் பேசுகிறவர்களோட ஒரு ஆதிக்க வகுப்பினர் தான் அந்த இசையினுடைய கலையினுடைய அவசியத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை நம்ம அக்னாலஜ் பண்ணாதான் இந்த மாதிரியான கல்ச்சுரல் ஸ்பேஸில் நம்ம எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு நம்ம உணர்வோம்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கிறோம். நமக்குள்ளே சண்டை போடுறது, சில விஷயங்களுக்காக ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷனை முற்றிலுமாக புறக்கணிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் கலையில் நடந்துகிட்ருக்குது. இது மாதிரி என்னுடைய பயணத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக நான் இட்டாலியில் வந்து அந்த கொலிசியம், அந்த கிளாடியேட்டர் படத்தில் பார்த்துருப்பீங்களா, அந்த கொலிசியம் நான் போனப்போ ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா வந்து ஒரு கைடு வந்து எங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க. நாங்கள் ஒரு 30 பேர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு அந்த கைடோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அவங்க கூப்பிட்டுட்டு போய் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இங்கே இது நடந்ததுன்ட்டு. அப்போது ஒரு கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் அந்த கைடு கூட போயிட்டே இருக்கிறோம். அப்புறம் ஃபைனலாக வந்து அந்த கொலிசியம் உள்ள அந்த மாடு திறந்து விடுவாங்களா கிளாடியேட்டர் படத்தில், அந்த இடத்துக்கு போகிறப்போ 30 பேர் அலோ பண்ண மாட்டுறாங்க அந்த இடத்துல. அதனால் 10 பேராக வந்து பிரிக்கிறாங்க. அப்போ அந்த 10 பேரில் என் கூட நான் பிரிக்கப்பட்ட அந்த 10 பேரில் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட 6 அடி இருப்பார். நீங்கள் அந்த கிரீன் மெயில் படத்தினுடைய அதில் அவர் கதாபாத்திரம் அழுதுகிட்டே இருப்பார். அவருடைய உருவத்துக்கும் அவருடைய உணர்ச்சிகரமான கதாபாத்திரத்துக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த கிரீன் மெயில் படத்துடைய ஹீரோ. அவர் வந்து அவரை மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்து ஒரு பெண்ணை 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க 2 பேர் எங்கள் கூட வந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் அவங்கக்கிட்ட பேசினோம். அவருக்கும் எனக்கு ஒரு 3-4 மணி நேரம் உறவு இருந்தது. அப்புறம் அந்த கொலிசியம்குள்ளே போகிறப்போ என்ன ஆச்சுனாக்கா, அந்த கைடு வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸு, அதனால் வந்து ஃபாரினர்ஸை வந்து கொஞ்சம் தரவாக செக் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ளூர்காரங்களுக்கு அந்த நெசசிட்டி கிடையாது. அவங்க வந்து ஃப்ரீயாக போகலாம் வரலாம். சரி, நாங்கள் எல்லாருமே எடுத்து வச்சுட்டு தயாராக இருக்கிறோம். கரெக்டாக அந்த கொலிசியம் உள்ள நுழைய அந்த என்ட்ரன்ஸில் நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். அவங்க வந்து அந்த ஒரு ஒயிட் லேடி, அந்த ஒயிட் லேடி, இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒயிட் லேடி, மற்ற எல்லாருமே நாங்கள் பார்க்குறோம், எல்லாருமே செக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் கூட்டம் அதிகமாகிடுச்சு. எல்லாருமே செக் பண்ணி உள்ளே விட்றதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் இல்லை. அப்போ ஒரே ஒரு ஆளை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பிளாக் மேன் மட்டும்தான் தேர்ந்தெடுக்காங்க. அந்த கருப்பின ஆளுனுடைய பாஸ்போர்ட்டை மட்டும் கேட்டாங்க, எங்களை எல்லாம் கேட்கவே இல்லை. இது வந்து இந்தியர்கள் மேலோ இல்லை ஆசிரியர்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பு அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நான் அங்கே போன வரைக்கும் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்தியாவில் இருக்கிறவங்களாம் அங்கே யாரும் மதிக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் எங்களை விட எனக்கு வந்து அந்த இடத்தை வந்து பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது ஒரு 6 அடி இருக்கா ஒருத்தர் ஆள், அந்த 6 அடிக்கான எந்த விதமான உக்கிரமும் அவருடைய முகத்தில் இல்லை. ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சிட்ருக்கிறாரு ஒரு பிளாக் மேனு. அவர்கிட்ட மட்டும் அந்த பாஸ்போர்ட்டை கேட்டு துருவி கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கேள்வி இருக்குது, இது கியூ இருக்குது. இத்தனைக்கு அவர் ஒரு ஐரோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட அவருக்கு சிட்டிசன்ஷிப் கூட கிடச்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் ஏன் அப்படி செய்யப்படுறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னால் அது ஒரு அரசியல் ரீதியான காரணம் மட்டுமே கிடையாது. அந்த லேடி வந்து இப்படி வந்து அந்த லேடிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடக்குமுறையான ஒரு சிந்தனை, ரொம்ப அரசியல் தெளிவோடு இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸில் இருந்து அது இருக்குது. அவங்க வீட்டில் அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க சொசைட்டியில் பார்த்துருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு ப்ராக்டிஸில் வந்து அவங்களுக்கு அது வருது. அப்போது இந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா
அரசியல் பிரகடனம் வந்து ஒரு அடக்குமுறையினுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்படுறவரை காப்பாற்றவும் பயன்படுமே ஒழிய ஒருவரை மாற்றாது என்பது நான் நம்புகிற ஒரு விஷயம். அதை மாற்றணும்னா பண்பாட்டு தரத்திலும் கல்ச்சுரல் தரத்திலும் நம்ம குழந்தைங்கள்கிட்ட வந்து நம்ம சொல்லி வளர்க்குற விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம எதை அவங்களுக்கு ஆர்ட்டாக காட்டுறோம், நமக்கு எதை அவங்களுக்கு பாலிட்டிக்ஸாக காட்டுறோம், இப்படிங்கிற இந்த எல்லா விஷயம்தான் ஒரு மனிதன் வளர்ந்து வருகிற பொழுது அவன் என்னவாக இருக்கிறான் என்பதை தீர்மானிக்கிறதுன்னு நான் தீவிரமாக நம்புகிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்து வரப்போ எனக்கு இது இப்போ இந்த உரைக்காக நான் தயாரித்தப்போ எனக்கு இன்னொரு ஞாபகம் எனக்கு வருது. 1940 அமெரிக்காவில் வந்து ஒரு டால் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. பொம்மையை வைத்து குழந்தைகளை பரிசோதனை செய்கிற ஒரு விஷயம். நீங்கள் உங்களை நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா, ஒரு கருப்பின குழந்தையும், நீங்கள் யூடியூப்பில் கூட அதுக்கான வீடியோ இருக்குது, நீங்கள் போய் டால் டெஸ்ட் போட்டிங்கனாலே வரும். ஒரு கருப்பின குழந்தையும் ஒரு வெள்ளையின குழந்தையும் உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அங்கே கேமரா இருக்குது. அவங்களுக்கு முன்னால் ஒரு பிளாக் டால் வைக்கப்படுது, ஒரு ஒயிட் டால் வைக்கப்படுது. அப்போ ஒரு கருப்பின குழந்தைய வந்து இது 3 கேள்வி அந்த குழந்தைகள்கிட்ட கேட்கப்படுது. இதில் யார் நல்ல டால் அப்படின்னு கேட்கப்படுது, இதில் யார் அழகான டால் அப்படின்னு கேட்கப்படுது, இதில் யார் உங்களை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த 3 கேள்விகள் கேட்கப்படுது. அப்போது ஒரு கருப்பின குழந்தை தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை, அந்த பொம்மை அழகில்லைன்னு அந்த குழந்தை சொல்லுது. தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்னை பிரதி எடுத்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய அந்த குழந்தை கெட்ட குழந்தைன்னு சொல்லுது. இந்த ரிசர்ச் வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிசர்ச்சாக அந்த காலகட்டத்தில் இதை வந்து நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. இப்படி வந்து குழந்தைகள் மத்தியில் உளவியல் ரீதியான இந்த பிரச்சனையை வந்து பேசாமல் நம்ம பேசுகிற எந்த அரசியலும் வந்து எடுபடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை மாற்றுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் அப்போ வந்து எடுத்தாங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த டால் டெஸ்ட் அப்படி பண்ணாங்க. அப்போது இந்த மாதிரியான டிஸ்கஷன் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. 1960கள் காலகட்டத்தில் பிளாக்ஸோடைய ஒரு சிவில் ரைட்ஸ் போராட்டம் ரொம்ப உக்கரமாக இருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த டைமில் இந்த பாலிடிக்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதுக்கு பின்னால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, கருப்பின பொம்மைகள்னு ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு தேடுறப்போ கிட்டத்தட்ட 100 வருடம் கருப்பின மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காகவே கடந்த 100 வருஷமாக செஞ்சு ஆர்கைவிலும் எங்கேயோ தொலைஞ்சு போன எல்லா பொம்மைகளையும் தேடி ஒரு பெரிய கண்காட்சி ஒன்று வச்சாங்க. அந்த கண்காட்சியினுடைய பேர் என்னென்னா, இஃப் திஸ் டால்ஸ் குட் டாக், அந்த கண்காட்சியினுடைய பெயர். அந்த கண்காட்சி வந்த பிறகுதான் பெரிய நிறுவனங்கள் பொம்மைகள் செய்யும் பொழுது கருப்பின நிறத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகளையும் செய்தது. அது வரைக்கும் கருப்பின பொம்மைகள் என்பது அமெரிக்காவில் தன்னை மாதிரியே ஒரு பொம்மை இருக்குன்னு அந்த காலகட்டத்துக்கு கருப்பின குழந்தைகளுக்கு யாருக்குமே தெரியாது. 90களில் ஒரு பெரிய நிறுவனம் பொம்மைகளை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நம்ம அந்த யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, அனிமேஷன்ஸில் 2 ஒயிட் கிட் இருந்ததுன்னா ஒரு பிளாக் கிட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். அது எப்போ உருவாச்சுன்னா, பிளாக் ரைட்ஸ் மூவ்மெண்ட் வந்து 1960களில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆவணப்படுத்தி இதை வந்து நம்ம கவனிக்கணுங்கிற இடத்துலேருந்து தான் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது. இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1906 இப்போ அந்த 1940s அந்த இது நடந்ததில்லை, அந்த டெஸ்ட்டு நடந்ததில்ல. அப்போ அவர் ஃபைனலாக வந்து அவங்க கேட்பாங்கல்ல, நீ பிளாக்கா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த குழந்தை வந்து அந்த டைமில் அந்த குழந்தைங்க அதை வந்து அஃபண்டாக ஃபீல் பண்ணிச்சு. ஒரு குழந்தை அதனுடைய நிறத்தை நீ பிளாக் குழந்தை தானே அப்படின்னு கேட்குறது வந்து அஃபண்டாக இருந்தது. 1960களுக்கு பின்னால் நான் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரகடனமே உலகம் முழுக்க பண்ணாங்க. அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உளவியல் எழுச்சி அவங்களுக்குள்ளே வந்தது. நீ என்னடா என்ன சொல்கிறது பிளாக், நானே பிளாக் தான் அப்படின்னு. அப்போது கிட்டத்தட்ட அந்த 60 வருஷத்தில் நடந்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது வெறும் அரசியல் சம்பந்தமான மாற்றங்களில் மட்டுமே நடக்கவில்லை. நமக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்பு, உளவியல் பொறுப்பு, இதை எப்படி அடுத்த கட்டத்தில் நகரணும், எந்தெந்த ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்லேருந்து தான் இது வந்து உருவாகுது. அப்புறம் நம்ம வந்து இப்போ மிக சமீபத்தில் வந்து அந்த டிஎம் கிருஷ்ணாவுடைய இந்த சபா ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அந்த டைமில் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் எனக்கு தோணுச்சு. என்னென்னா, அந்த டைமில் அந்த இஷ்யூ மேலேயோ ரஞ்சின காயத்ரி மூலிமா அவருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலமாகவோ இவ்வளவு பேர் டிஎம் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக இருந்ததுன்னு முடியாது. எனக்கு உண்மையாலுமே எனக்கு எந்த புகாரும் கிடையாது. நான் மேடைக்காக நான் சொல்லலை. எல்லா தளத்திலையும் மாற்றங்கள் நடக்கணும்.
அதுக்கு ஒரு சமூக வேல்யூ இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லா வேலையும் எல்லோரும் செஞ்சிட முடியாது. அப்போ டிஎம் கிருஷ்ணா பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வேல்யூ இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு 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 ஆதரவு வந்து டிஎம் கிருஷ்ணாவுக்கு கிடைக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே அகாடமியில் நம்ம வந்து ஒப்பாரி ஷோ வச்சோம். அதை விடவா இன்றைக்கி இந்த உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு புரட்சி இந்தியாவில் நடந்துகிற போது இல்லை தமிழ்நாட்டில் நடந்துகிற போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து. ஏன்னா ஒப்பாரிக்கான அடையாளம் என்ன, ஒப்பாரி எங்கே பாடப்படும், அப்போது அதை பாராட்டாமல் மௌனமாக கடந்து போனால் கூட பரவாயில்ல. ஆனால் நம்மளில் சிலர் என்ன பண்ணனா நீலத்துக்கு மட்டும் மியூசிக் அகாடமியில் எப்படி இடம் கிடைக்குதுன்னு கேட்டாங்க. நாங்கள் ஒப்பாரி ஷோ வைக்க போகிறோம், நீங்கள் இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் போய் ஒரு அந்த கேள்வி கேட்கணுன்ற சிந்தனையாவது உங்களுக்கு இது வரைக்கும் தோணுச்சா? கிடையாது. அப்போது நம்ம ஒரு நோக்கத்தை மட்டுப்படுத்துகிற ஒரு அரசியலினுடைய அது எந்த அரசியல் முக்கியம் எந்த அரசியல் முக்கியம் இல்லை அப்படின்றது நம்ம தீர்மானிக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறுன்றது என்னுடைய கருத்து. எல்லா அரசியலும் எல்லா காலகட்டத்திலுமே முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நரேஷனில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன உருவாக்கியிருக்குன்னா, எப்போ யார் எதை பேசணும்னு ஒரு இப்போ இந்த டைமில் இது தேவையா? எல்லா டைம்லையுமே எல்லாமே தேவை. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஹர்லிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு 1969 ஒன்று நடந்தது. அந்த ஃபெஸ்டிவல் நீங்கள் ஹாட் ஸ்டாரில் இருக்குது, நீங்கள் கட்டாயமாக அந்த ஃபெஸ்டிவல் பார்க்கணும். ஹர்லிம் ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவல் பேர் சம்மர் ஆஃப் சோல், அந்த டாக்குமெண்ட்ரி பேர். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1969 நடந்து கருப்பர்கள் அந்த நகரம் முழுக்க இருக்கக்கூடிய கருப்பர்கள் கூடி கிட்டத்தட்ட 50,000 பேர் நின்றுக்கிட்டே பார்த்த கான்செப்ட் அது. 50,000 பேர் நின்றுக்கிட்டே பார்த்தாங்க. வந்து ரன்னிங், அதாவது வந்து போகிற க்ரௌடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர். ஒரு பெரிய பார்க்கு, அந்த பார்க்கு ஃபுல்லாக மழையில் நின்றுக்கிட்டே அந்த கான்செப்ட் பார்த்தாங்க. நீனா சமோன்லேருந்து மிக முக்கியமான பிளாக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கான்செப்ட் அது. அப்போது அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் நடக்கிற அதே டைமில் அதே அன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்கில் போய் மூணில் போய் ஆம்ஸ்ட்ராங் வந்து லேண்ட் ஆகுறாரு. என்டையர் ஒயிட் அமெரிக்காவும் ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கு. அதை பற்றி எந்த கவலையுமே படாமல் இங்கே இந்த ஹர்லிம் ஃபெஸ்டிவலில் ஒட்டுமொத்த பிளாக்ஸும் பயங்கர ஆட்டம், பயங்கரம் அவங்களுக்குள்ள கொண்டாட்டம். அவங்க வந்து அந்த மைக்கில் வந்து கத்துறாங்க அவங்களுடைய பாடல்கள் மத்தியில். இப்போ இன்றைக்கி வந்து அறிவு வந்து ஜெய்பீம் ஜெய்பீம் ஜெய்பீம்னு சொல்கிறப்போ அந்த கோஷம் இருக்குல்ல, நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறப்போ ஒரு சோர்வு நமக்குள்ளே இருக்கிற, அது நம்மக்கிட்ட உளவியல் ரீதியாக நம்மளை பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், நம்ம பேசுறது சரியான நம்மளையே சந்தேகிக்கிற அளவு நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. திரும்ப 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 ஜெய்பீம்னு சொல்கிறப்போ இவ்வளோ டைம் சொல்லணுமா அப்படின்னு. ஆனால் நீங்கள் அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் இஸ் பியூட்டிஃபுல், பிளாக் இஸ் பியூட்டிஃபுல்னு குறைஞ்சது ஒரு 100 தடவையாவது அந்த பாடல்கள் நடுவில் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த உளவியல் பலம் அவங்களுக்கு கொடுத்தது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கனாக்கா, என்னை வந்து நீ வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போக சொல்கிற, இன்னொரு ஒயிட்டை வந்து நீ வந்து 3க்கு அனுப்புகிற, எனக்கு வந்து ஹர்லிம் ஃபெஸ்டிவல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ஸ் வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவலாக நடத்துனாங்க. அந்த ஃபெஸ்டிவலை நான் இங்கே ஏன் குறிப்பிட்றேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் இது ஏற்கனவே ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக இதை நான் அனுப்பினேன்னா, நான் நீலத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற காரணத்தினாலவோ இதில் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிற ஒருவராக இருக்கிற காரணத்தினாலவோ நான் இதை சொல்லலை. ஒரு 30-40 வருடம் கழித்து இந்தியாவில் தலித் இலக்கிய கொண்டாட்டத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான ஆவணத்தை உருவாக்கணும்னு யாராவது நினச்சாங்கன்னா அது ஹர்லிம் ஃபெஸ்டிவல் மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட வந்து 1983 கென்னடியோடைய படுகொலை, 1965 மால்கம் எக்ஸோடைய படுகொலை, அப்புறம் மார்ட்டின் லூதர் கிங் 68 கொல்லப்படுறாரு. 3 பேருமே துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படுறாங்க. இப்படி ஒரு ரணகலமான ஒரு சூழலில் அந்த மக்கள் கூடிட்டு இருந்தாங்க. அந்த மக்கள்கிட்ட போய் யாருமே இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் பிரளயம் நடந்துகிட்ருக்கு, இந்த டைமில் நீங்கள் இப்படி பாடி கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்கனாலும் யாருமே அவங்கள கேட்கல. அவங்க அந்த கேட்குற குரலுக்கும் அவங்க செவி மடுக்கல. ஏனென்றால் இந்த இசையும் அது கொடுக்குற உளவியல் சக்தியும் ஒன்றாக கூடி நாம் இதுதான் எங்களுடைய இசை, இதுதான் நாங்கள் என்று பிரகடனப்படுத்துகின்ற அரசியல் எவ்வளோ முக்கியம்னு அவங்க நினச்சதுனால தான் அதை சாத்தியமாச்சு நான் நினைக்கிறேன். நீலம் பண்பாட்டு மையமும் வானமும் இதைத்தான் தொடர்ச்சியாக செய்யும்னு நான் நினைக்கிறேன். அதை செய்கிறதுக்கான கான்ட்ரிபியூட்டராக நம்ம எல்லாருமே இருக்கணும்னு நான் உங்ககிட்ட இந்த டைமில் கேட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.